ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்து ஒரு நேம் வச்சுருக்கீங்க டைட்டிலில். அதாவது ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸில் அவங்களோட கம்யூனிட்டி, அவங்க கேஸ்டோட நேம் ஏதாவது ஆட் ஆகிருந்தது அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இப்போ நோட்டீஸ் போயிருக்கு. ஒரு கால அவகாசத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி நீங்கள் அமெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 600 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. எந்தெந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நடந்துகிட்டு வருது அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஸ்கூலில் காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக ஒரு ஏதோ ஒரு கேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி நேம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, அது அந்த சமூகத்துக்கானது அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ வேற ஒரு சமூகத்தினர் அதை வந்து படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகுது. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் ஆகுறாங்க. நிறைய உள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலவரம் மாதிரி ஆகிட்டு வருது. இப்போ ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் காலேஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணாதான் நாளைக்கு இவங்க பெரியவங்களாகி வரும்போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவல்னு அவங்க மனசில் பதியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு சார்ந்தோ இல்லை சொசைட்டி இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கோ இல்லை சர்வீசஸ் வேணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.